திருச்சி காந்தி மார்க்கெட் புறநகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் வேலை இழந்து தவிப்பதாக கூறி தொழிலாளர்களும் அவர்கள் சார்ந்த அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், தற்போது தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் நிலையில அந்த காட்சிகளில் காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் அந்த காட்சியை தான் நேரலையில பார்க்கிறோம். அங்க தற்போது என்ன சூழல்? திருச்சி அரியமங்கலத்தில் பால்பண்ணை அருகே இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எல்பிஎஃப், சிஐடியு, எல்எல்எஃப், டியூசிசி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த திருச்சி காந்தி மார்க்கெட் சுமைப்பணி தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகரத்தினுடைய மைய பகுதியில் காந்தி சந்தை என்பது அமைந்திருக்கிறது. அதை கோட்டை சந்தை என்று ஒரு காலத்தில் அழைத்து வந்தார்கள். காந்தியடிகளே அந்த சந்தையை அவர் பெயரில் மாற்றி அந்த சந்தையை திறந்திருக்கிறார். எனவே அது காந்தி சந்தையாக பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 4 தலைமுறைக்கு மேலாக அந்த சந்தையில் தொழிலாளர்களாக, சுமைப்பணி தொழிலாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தற்போது அந்த காந்தி சந்தை போக்குவரத்து நெரிசல் காரணமாக கள்ளிக்குடிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரம் இந்த காந்தி சந்தையை நம்பி இருக்கிறது. எனவே எங்களுக்கான வேலைவாய்ப்பை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் போராடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் காந்தி சந்தைக்கு மாற்றாக அருகாமையிலேயே புதிய தனியார் நிறுவனம் ஒரு சந்தையை தொடங்கியிருக்காங்க. அந்த இடத்திற்கு அனைத்து கடைகளும் மாற்றப்பட்டு வருகிறது. அந்த சந்தையில் தங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த புதிய வெங்காய மண்டியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அரியமங்கலம் பால்பண்ணை ரவுண்டானா அருகே சாலை மறியலில் அந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு, பெண்களோடு, குழந்தைகளோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இன்று மாலை நடைபெறக்கூடிய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்போம். எங்களுக்கான வேலைவாய்ப்பை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோரிக்கைகளை தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது முடியாத பட்சத்தில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி காந்தி மார்க்கெட் புறநகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் வேலை இழந்து தவிப்பதாக கூறி தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின்.